இந்த அழகான மேடையை அமைத்து தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தையும் முதற் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மையல் உருவானதற்கு முழு முதற் காரணம் சேது சார். இந்த புகழ் எல்லாம் மையலின் புகழ் அனைத்தும் என் படத்தின் நாயகன் சேது சாருக்கே சேரும். அடுத்தபடியாக கொங்கு தமிழில் வந்து பேசுவார். ஏழுங்க ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் வேணுகோபால் சார். கான்ட்ராஸ்டாக இருப்பாங்க, மிஸ்டர் ஏழுமலை அப்படின்வாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் இந்த ஒரு ஜோனில் இருப்பாங்க, இந்த ஒரு ஜோனில் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் அரவணைச்சு இந்த படத்தை முடித்த இறைவன் தான் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தந்து இன்றைக்கி இந்த அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். மேலும் அகவன் படத்தை உருவாக்கின வந்து ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, அவருக்கும் தேங்க்ஸ் சார். இன்னும் அடுத்து படம் பண்ணலான்னு பேச்சுவார்த்தையில் இருக்கிற ப்ரொடியூசரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. மேலும் என் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் சங்கத்திலிருந்து வந்து வெகு நேரம் காத்திருந்து பொறுமையாக வாழ்த்தி அமர்ந்திருக்கும் முன்னோடி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்றதால பேர் சொல்ல சார், மன்னிச்சிருங்க. மேலும் சௌந்தர்யன் சார் பாட்டு விஷுவல் பார்த்த உடனே வந்து கட்டுப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தார். எனக்கு வந்து முத்து படத்தோட அந்த உமா ஞாபகம் தான் வந்துச்சு. இருக்கணிச்சு ஒரு உமா கொடுக்கும்ன்ற மாதிரி விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு இருக்கு ரீ ரெக்கார்டிங் டைமில். பார்த்த உடனே வந்து டப்புன்னு ஒரு முத்தம். எங்கே இருந்ததில்ல இருட்டில் யார் ரூமுக்குள்ள அப்படின்னு பார்த்தா சார். ஸோ சேரன் பாண்டியன் சாங்லாம் வந்து இப்போவும் ஊர் சைடில் ஓடிட்டு இருக்கும். சம்பாநாத்தெல்லாம் நான் வந்து மிகப்பெரிய எத்தனை டைம் கேட்டேன்னு எனக்கே தெரியாது. ஏதாவது ஒரு சாங் வேணும்னா நான் வந்து சம்பாநாத்தை வந்து ரெஃபரன்ஸ் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு டியூன் வேணும் தத்தகாரம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பேன். சேரன் பாண்டியன் சாங் எல்லாமே வந்து பிரமாதம். சாரோட சன் தான் பண்ணுறாங்கன்னு எந்த ஒரு விஷயமும் வந்து ப்ரொடியூசர் வந்து முன்வைக்கல. சேரன் பாண்டியன் பண்ண மியூசிக் டைரக்டர் சார் அமருக்கு பண்ணுவார் வாங்க அப்படின்னு அப்படியே வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் அவுட்புட் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சௌந்தர்யன் சார், தேங்க்யூ. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்னும் பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ மேடைக்கு அழைக்க முடியல. மாஸ்டர், சாரி மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் மாஸ்டர். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. டைம் வந்து கருதி வந்து பேர் வாசிக்க முடியல. நன்றி, உங்களுடைய அயராத உழைப்பு இந்த ப்ராஜெக்டில் வந்து கொடுத்ததுக்கு நன்றி. மேலும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் இந்த ப்ராஜெக்டை கடைகோடி மக்களுக்கும் எடுத்து செல்லும் உங்களுடைய உழைப்பையும் நன்றி தெரிவிக்கிறேன். So proud to share this moment with you. I'd also like to speak on behalf of our co-producer R. Venugopal sir, and together we welcome you to be here for the launch of our audio and trailer. So this is with heartfelt thanks to all the honorable guests who accepted so graciously our invitation and are here. Your presence means the world to us. To the crew of Mayal, including the PR office under the guidance of Suresh Chandra sir, and the entire Mayal team under the directorship of APG Arumalai, you guys have done flawless execution. I am in awe of your cast, your craft, your commitment. Thank you so much. A special mention to Amargeet, who marks his debut through Mayal as music director. His work shines through his 4 songs, the 4 tracks in the movie, each with its own emotion, its own soul, its own character. And we are so proud to introduce this young gentleman to the industry. A very special mention to my dear friend, my business partner, and above all, a wonderful, wonderful actor, Setu. Lovingly known as Maina Setu, is making a comeback, and thank you to him for listening to us and agreeing to come back to the industry. And what a comeback story we have, written by none other than B.J. Mohan sir. We thank him for trusting his story with us.
Welcome and cheer to Samriddhi Tara, our beautiful actress. She's also making Tamil debut. So she not only brings beauty to the movie, but brings incredible talent, and I'm sure that she will rule everybody's heart. Special mention to the entire cast. We have all the performers here. You guys have done an amazing job, outperformed yourself. And a special mention to Thenappan sir, not just for his impactful role in the movie, but also for being the pillar of strength throughout this process. Sir, we couldn't have done it without you. Thank you so much. Producers, she came to my house and I was surprised. ஒரு யூஎஸ்லேருந்து வந்த ஒரு லேடி வந்து இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்ட்டு. த்ரூ ஹீரோ அவங்க வந்து வேறு பிஸ்னஸ் ஏதோ யூஎஸில் ஏதோ பண்ணுறாங்க, அது மூலிமா வந்தாங்கன்னு சொன்னாங்க. எனவே நம்ம சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை, இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குனர் குடும்பத்தை சார்ந்த ஏழுமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. படம் ட்ரெய்லர்லேயும் பாட்லேயும் வந்து அந்த செல்வமணி சார் சொல்ல மாதிரி இந்த பழைய கிராமத்து வாசனை தெரிஞ்சது, மண் வாசனை அது தெரிஞ்சது. கூடவே மைனாவனுடைய ஒரு போர்ஷனும் தெரிஞ்சது. அது மைனாவில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் வரும் பயங்கரமாக. ஆனால் அந்த எண்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் மேலே பயங்கர மரியாதை வரும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனா. அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணும்போது என்ன சார் அந்த மைனாவோட அப்படியே நிற்கிறீங்க, நிறைய படங்கள் பண்ணணும். இல்லை சார் பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. அதே வார்த்தை இன்றைக்கி கேட்டேன், ஏன் அது மாதிரி நிறைய நடிக்கலைங்க, மைனாவில் அப்படி ஒரு பேர், படமும் பெரிய ஹிட்டு, உங்களுக்கு நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹீரோ அந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாலிட்டிக்ஸ் அப்படின்னாரு. ஓ அப்போவே வா அப்படின்ட்டு இதில் தான் இல்லை பாலிட்டிக்ஸ். ஓகே, எனிவே அவர் எங்கும் போகாமல் மீண்டும் இங்கே வந்ததற்கு அவருக்கு நல்ல ஒரு ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்போம். இது மாதிரி படங்கள் பண்ணுங்கள். மையல் அந்த சார்ந்த திரைப்படங்களை கண்டென்ட்டாக கொண்டு வரதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிற காலகட்டத்தில் மையல்ங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்காரு. உண்மையாக வந்து இந்த கடிதத்தை கொடுக்கும்போது, இது இன்விடேஷன் மாதிரி இது கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சிருக்காங்க, குறைஞ்சபட்சம் இது எழுதுக்காவது படிச்சிருக்காங்க இல்லையா. மையல் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்க படிச்சிருக்கும் போது ஒரு சாதாரண அழைப்புதலுக்கே அவர் வந்து இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வகையான திரைப்படங்கள், ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம், இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம். இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுத்த திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யும். திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி வந்து படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குனருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக கொடுத்துருவார். இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகம் இருக்கிற சௌந்தர்யோட மகன் வந்து அமெரிக்க இந்த வாழ்க்கை பாடல் காட்சியில், அதாவது வந்து ரவிக்குமார் சொல்லிட்டு காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருப்பாங்க. லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போதான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டாக போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு தாலாற்றா மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது. ஆனால் ரீரெக்கார்டிங்கில் இளையராஜா சர்வர் மறுத்திருக்கீங்க. நீங்கள் அந்த ரீரெக்கார்டிங் நீங்கள் பண்ணிங்களா? ட்ரெய்லரோட ரீரெக்கார்டு பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையில ஒரு பயமுறுத்துற மாதிரி இருந்த ரீரெக்கார்டு அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சௌந்தர்யனை தாண்டுவார். அமர் அப்பாவை தாண்டிய மகனாக
மிகப்பெரிய சேர்த்து வச்சுருக்கோம். அது மாதிரி அடுத்தது சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது. நிச்சயமாக இந்த உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் இப்போ எதிர்க்கிற மாதிரியே எங்களோட ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் இருக்கு. நீங்கள் பெரிய ஹீரோயின் நான் ஒன்று என்ன பாம்பேலேருந்து மேக்கப் மேனை கொண்டு வந்துடாதீங்க, அங்கேருந்து காஸ்டியூம் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா வழக்கமாக என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ நாங்கள் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்துருங்க. உங்களை வளர்த்து விட்ட ஏனியை வந்து எல்லாருமே பெரும்பாலும் நடிகை என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தால் இங்கிலீஷ் பேசினா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்போ எங்களை மறந்துடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில் மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வியக்கிற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியன்களை அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்களை எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் ஹீரோயினுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள். உங்கள் போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ளே இருக்குதோ அந்த திரைப்படம் வெற்றிடும். அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு அந்த கனெக்டர்கள் வந்து வெளியே கொண்டு வர முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்காரு. வந்து கனெக்டிலேருந்து ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழுமலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக மேலே வருவீங்க. இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே திரைப்படத்துறையில் வாழ்த்த வந்தோம். இந்த பிரச்சனை சொல்கிற இந்த விஷயம் நினைக்காதீங்க. இது திரைப்படத்தோட பிரச்சனை, திரைப்படத்துறையோட பிரச்சனை. இந்த திரைப்படத்தில் உங்கள் திரைப்படமும் இருக்குது. நீங்களும் நாளைக்கு இண்டஸ்ட்ரியில் ஏன்னா இந்த தயாரிப்பால் நிச்சயமாக இன்னும் எங்கெங்கேயோ தேடி இன்றைக்கி ஏழுமலை வரும்போது நான் குழந்தை சார் வரும்போது மேடை ஏறும்போது என் அஷ்டம் கூட யாரும் கைத்தட்டல. ஆனால் ஏழுமலை மேடை ஏறும்போது நிறைய பேர் கைத்தட்டினாங்க. இப்போ நிறைய பேரோட வந்திருக்காரு ஏழுமலை வந்து இந்த இதுக்கு ஸ்டேஜுக்கு வரும்போதே வந்து ஃபேன்ஸோடு வந்திருக்காரு. நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த திரைப்படத்தை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டான டைரக்டர் இருந்தாங்க. நிச்சயமாக வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. நல்ல நம்பிக்கை இருக்குது, குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ செல்வமணி சார் சொன்னார் பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுருக்காங்க. டெஃபரெண்ட்டாக பெப்சி எல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடையை தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், இல்லை நோட் அவுட். அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அது பெப்சியோட லைட் மேனோ அந்த ஒரு டெக்னீஷியனால தான். ஏன்னா மிச்சம் இன்றைக்கி இருக்க புது ஆளுகளை வச்சு போனோம்னா மண்டையில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க. எதை நம்பி நம்ம போகிறதோ 5000 ரூபாய்க்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம். என்ன தப்பாக இருக்குது. இது வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டியது என்று சொல்கிறேன். அதனால் நேரத்தை கடந்து நான் சீக்கிரமாக பேசி நிறுத்திக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையணும். எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.